விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகள் குறித்த ஆய்வுகள், நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள், தீமைகளை சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள், இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள், கலை, இலக்கியம், ஆன்மீகம், பண்பாடுகளை படம் பிடித்து காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழருவி தர்பாரில் அணிவகுக்கும். தமிழருவி தர்பாரின் செந்தமிழ் இலக்கியச்சாறு பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் வாசுகி. ஐயா, இன்றைக்கு செந்தமிழ் இலக்கியச்சாற்றில் குறுந்தொகையிலிருந்து ஒரு பாடலை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு காதல் என்பது ஒரு தனி மனிதனை சமுதாய மனிதனாக மாற்றுகின்ற ஒரு உணர்வை கொடுக்கிறது என்றும் சொல்லலாம். தன்னுடைய நலனிலேயே அக்கறை கொண்டிருக்கின்ற ஒரு ஆணும் பெண்ணும் அடுத்தவர் நலனில் அக்கறை கொள்வதற்கும் அடுத்தவர்களுடைய விருப்பங்களில் அக்கறை கொள்வதற்கும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்ச்சியின் துவக்க புள்ளிதான் காதல் என்று கூட சொல்லலாம். இந்த குறுந்தொகை பாடலும் ஒரு தலைவன் தலைவி இருவருக்கிடையே உள்ள காதல், அந்த காதலினால் ஏற்படுகின்ற பிரிவு, அதை பற்றிய ஒரு பாடலாகத்தான் இருக்கிறது. தலைவன் எங்கே தன்னை பிரிந்து சென்று விடுவானோ என்று கண் கலங்கி நிற்கிறாள் தலைவி. அப்படி கலங்கி நிற்கின்ற தலைவியின் முகத்தை தன் கைகளில் தாங்கி அவளுக்கு ஆறுதல் சொல்கிறார் போல் இருக்கின்ற பாடல்தான் இது. காதலில் ஊடலும் கூடலும் பிரிதலும் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவுதான் காதலில் திளைத்து அன்பில் ஆழ்ந்து பாசத்தில் பிணைந்து இதயங்கள் இடம் மாறி நெஞ்சங்கள் நெகிழ்ந்து காதலித்தாலும் ஒரு காதலிக்கு எப்போதுமே அடிமனதில் ஒரு அச்சம் இருக்கத்தான் செய்யும். எங்கே தலைவன் தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்று. இது பெண்களுக்கே உண்டான ஒரு இயல்பான அச்சம்தான். அப்படி கலங்கி நிற்கின்ற ஒரு தலைவியை பார்த்து தலைவன் ஆற்றுப்படுத்துவது போல் இருக்கின்ற பாடல்தான் இந்த பாடல். இது குறுந்தொகையில் 40வது பாடலாக இருக்கின்றது. குறுந்தொகையில் உள்ள பாடல்கள் அனைத்துமே 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் தமிழர்கள் வாழ்ந்த அகம் சார்ந்த வாழ்க்கையை வெகு அழகாக வெளிச்சம் போட்டு காட்டுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பாடலைத்தான் இப்போது நான் சொல்லப் போகிறேன். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புல பெயல் நீர்போல் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இந்த பாடலுக்கு நீங்க கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா. ஒரு அழகான பாடலை குறுந்தொகையில் இப்பொழுது எடுத்து நீங்கள் அதை பற்றிய விளக்கம் கேட்கிறீர்கள். இதுவரையில் நாம் புறநானூற்றில் மிகச்சிறந்த பாடல்களை நம்முடைய நேயர்களுக்காக எடுத்து விளக்கினோம். அதற்காக புறநானூற்றில் உள்ள எல்லா பாடல்களையும் நாம் சொல்லிவிடவில்லை. இன்னும் பல பாடல்களை நாம் மீண்டும் புறநானூற்றுக்குள் சென்று அவை குறித்து விளக்கமாக பேச இருக்கிறோம். அதே நேரத்தில் சங்க இலக்கியங்கள் என்று சொல்லுகிற நிலையில் வெறும் புறநானூறு மட்டுமே செம்மை சார்ந்த வாழ்வியலை விளக்கக்கூடிய இலக்கிய படைப்பாக இருக்கிறதா, வேறு எதுவுமே இல்லையா என்ற வினா எழாமல் இருப்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது குறுந்தொகைக்குள்ளே நுழைகிறோம். நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறு நூறு, ஒத்த பதிற்று 10, ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கலியொடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்று 8 தொகை நூல்களை வரிசைப்படுத்துகிறது ஒரு பழைய வெண்பா. எனவே அதில் பார்த்தால் நற்றினை, நல்ல குறுந்தொகை. நான் சங்க இலக்கியங்களிலேயே திரும்ப திரும்ப ரொம்பவும் விரும்பி விரும்பி நேசித்து வாசித்த இலக்கிய படைப்புகள் என்றால் ஒன்று புறநானூறு, அது புறம் சார்ந்தது. அடுத்து அகம் சார்ந்த நூல்கள் என்று பார்க்கிற பொழுது குறுந்தொகையையும் கலித்தொகையையும் மீண்டும் மீண்டும் நான் வாசித்து கொண்டே இருப்பேன். இந்த குறுந்தொகை கலித்தொகை இவற்றுக்குள்ளே நீங்கள் நுழைந்தால்
2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தமிழர்கள் எப்படிப்பட்ட வாழ்வை வாழ்ந்திருக்கிறார்கள், எப்படிப்பட்ட புலவர்கள், எப்படிப்பட்ட காவியங்களை சின்னஞ்சிறு வரிகளில் கொண்டு வந்து நமக்கு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நினைக்கும் தோறும் தமிழனாய் பிறந்ததற்கு பல்லூழி காலம் நாம் தவம் இருந்ததனால்தான் இப்பொழுது இந்த வரத்தை பெற்று நாம் தமிழர்களாக இந்த மண்ணுக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம் என்று நினைப்பவன் நான். இப்பொழுது குறுந்தொகையை நீங்கள் பார்த்தால் குறுந்தொகையில் 400 பாடல்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பாடலுமே அற்புதமானது தான். இந்த பாடல்களை நீங்கள் பார்க்கிற பொழுது பாடுபொருளை வைத்துக்கொண்டு யாப்பு முறையை வைத்துக்கொண்டு வகுத்து தொகுத்து அவர்கள் இந்த 8 தொகை நூல்கள் என்று வழங்கியிருக்கிறார்கள். அதில் குறுந்தொகை என்பது 4 அடியிலிருந்து 8 அடி வரை இருக்கும். நீங்கள் குறுந்தொகையில் எந்த பாடலை எடுத்து பார்த்தாலும் 4 அடிகள் இருக்கலாம் அல்லது 8 அடிகள் இருக்கும். ஆனால் இந்த 4 அடியிலிருந்து 8 அடிக்குள் ஒவ்வொரு பாடலுக்குள்ளேயும் ஒரு ஓவிய காட்சியை உங்கள் கண் முன்னாலே நீங்கள் தரிசிக்க முடியும். கவிதை பேசுமா என்ற ஒரு கேள்விக்கு பதிலை நீங்கள் குறுந்தொகையிலும் கலித்தொகையிலும் விடையாக காணலாம். பேசும் என்று சொல்லலாம். கவிதை பேசுகிற ஓவியம், ஓவியம் பேசாத கவிதை. எவ்வளவு அழகாக ஒரு விமர்சகன் இதை சொல்லி இருக்கிறான் என்று பல முறை நான் சிந்தித்து மனதுக்குள்ளேயே ரசித்திருக்கிறேன். கவிதை ஒரு பேசுகிற ஓவியம். ஓவியம் பேசாது, ஆனால் ஓவியமாய் நம் கண் முன்னால் காட்சி தருகிற கவிதை பேசும். கவிதை பேசுகிற ஓவியம், ஓவியம் பேசா கவிதை. அது பேசாது, ஆனாலும் அது ஒரு கவிதைக்கு நிகராக நம் கண் முன்னால் காட்சி தருகிறது. எனவே நல்ல கவிதை நிச்சயமாக ஒரு ஓவிய காட்சியை நம் கண் முன்னாலே நிச்சயம் கொண்டு வந்து சேர்க்கும். இப்பொழுது நீங்கள் சொன்னீர்கள், அதாவது தமிழர் வாழ்வில் எப்படி இந்த கை இருக்கிறதே, இதில் உள்ளங்கையை அங்கை என்கிறோம், இந்த பகுதியை புறங்கை என்கிறோம். ஒரு கையில் அங்கை புறங்கை என்று 2 பகுதிகள் இருப்பது போன்றுதான் தமிழர் வாழ்வில் சங்ககாலம் தொட்டு காதல் வீரம் என்று 2ம் இருந்தன. இந்த 2க்கும் இடைப்பட்டது தான் தமிழன் அமைத்து கொண்ட வாழ்வியல். இதில் அகம் சார்ந்த உணர்வுகளை சொல்லுவது அகப்பாடல்கள், புறம் சார்ந்தவற்றை பேசுவது புறப்பாடல்கள். இப்பொழுது அகம் என்று ஏன் சொல்கிறோம்? அதாவது யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாதது எதுவோ அது அகம். என் அகத்துள் எழக்கூடிய இன்ப உணர்வுகளை அடுத்தவரிடம் நான் பகிர்ந்து கொள்ள முடியாது, பகிர்ந்து கொள்ளக்கூடாது. புரிகிறதா? ஒருவனும் ஒருத்தியும் நேரில் கண்டு நெஞ்சம் கலந்து அவர்கள் இருவரும் கூடிய நிலையில் பெறக்கூடிய இன்பத்தை வெளிப்படுத்தலாகாது. அப்படி வெளிப்படுத்தவும் மாட்டார்கள். வெளிப்படுத்த முடியாத உள்ளத்து உணர்வுகளுக்கு வடிவம் கொடுக்கக்கூடியதுதான் அகம். புரிகிறதா? எனவே அகத்தே எழுகின்ற இன்பத்தை உரைப்பது அகம் என்றார் என்று நச்சினார்க்கினியரே அதற்கு ஒரு அழகான விளக்க உரை கொடுப்பார். அகத்தே எழுகின்ற இன்பத்தை விளக்குவது அதுதான் அகம். அதுபோன்று இங்கே புறம் என்பது இந்த அகத்திற்கு புறம்பாக இருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள். நம்முடைய சமூக வாழ்வில் எத்தனை நிகழ்வுகள் நடக்கின்றன. எனவே நாம் நம்முடைய வீரம், நம்முடைய கொடை, நாம் பெற்ற கல்வி, நாம் அடையக்கூடிய புகழ், இப்படி பல்வேறுபட்ட வாழ்வியல் நிலைகளை பற்றி பேசுவதெல்லாம் புறம்தான். ஆனால் இந்த அகம் என்பது முழுக்க முழுக்க இந்த உள்ளத்தின் உணர்வில் கிடைக்கக்கூடிய இன்பப் பெருக்கு. அந்த இன்பப் பெருக்கை நாம் நமக்குள் எண்ணி தூய்க்க வேண்டுமே தவிர அதை அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்ளலாகாது என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் எவ்வளவு அழகாக வாழ்வியலை வகுத்து வைத்திருக்கிறான் என்று பார்க்க வேண்டும். இதுபோன்று அகம் புறம் என்று கோடு கிழித்து
உள்ளத்து உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துவது அகப்பாடல்கள், உள்ளத்து உணர்வுகளை கடந்து சமூக வாழ்வில் மனிதன் சந்திக்கக்கூடிய மற்றவற்றையெல்லாம் பேசுவது புறப்பாடல்கள் என்று உலகத்தின் எந்த இலக்கியங்களிலும் இது போன்ற வரையறை கிடையாது, இது போன்ற பிரிவு கிடையாது. இவையெல்லாம் தமிழ் இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை. சங்ககாலம் தொட்டு நம்முடைய புலவர்கள் மூலமாக நமக்கு வந்து சேர்ந்த மாபெரும் கொடை. ஆனால் அந்த கொடை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் வாழக்கூடிய தலைமுறையில் இன்று நாம் அவற்றை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். காதலை பற்றி பாடாதவர்களே கிடையாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் பார்க்கிற பொழுதே சங்கப்பாடல்கள் என்று எடுத்துக்கொண்டாலே ஏறக்குறைய 3/2 பங்கு பாடல்கள் காதல் சார்ந்த பாடல்களாகத்தான் இருக்கின்றன. எனவே காதலை பற்றி பாடாத புலவனே கிடையாது என்று ஒரு வரியில் நாம் சொல்லிவிட்டு போகலாம். நான் சான்றாக ஒன்று சொல்கிறேன். நீங்கள் லத்தீன் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற படைப்பாளி, மாபெரும் புகழ்பெற்ற கவிஞன், நோபல் பரிசை இலக்கியத்திற்காகவே பெற்றவர் பாப்லோ நெரூடா என்று அவருடைய பெயர். ஒரு சமூக போராளி. கவிஞன் என்றால் 4 கவிதைகளை எழுதிவிட்டு பேனாவை மூடி வைத்து விடுவதனாலே அவன் கவிஞன் இல்லை. அந்த சமூகத்தினுடைய அவலங்களை, துயரங்களை, சோகங்களை, மக்களுடைய இடர்பாடுகளை எல்லாவற்றையும் தன் படைப்பின் மூலமாக இறக்கி வைப்பதோடு தன் கடமை முடிவதில்லை. அவற்றை தீர்த்து வைப்பதற்கு களத்தில் இறங்குகின்ற சமூக போராளிகளாக சில பேர் இருந்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு போராளி கவிஞனாக சிலி என்கிற நாட்டில், தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலி என்கிற நாட்டில் பிறந்தவன் தான் பாப்லோ நெரூடா. மிக மிக அற்புதமான கவிஞன். அவன் போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய கவிஞன். அவனே சொல்கிறான், இலைகளை பற்றி நீ ஏன் பாடவில்லை? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குமுறும் எரிமலைகளை பற்றி நீ ஏன் பாடவில்லை என்று என்னை கேட்கிறீர்களா? தெருவுக்கு வாருங்கள், ஓடுகிற குருதியை பாருங்கள் என்கிறான். தெருவுக்கு வாருங்கள், ஓடுகின்ற குருதியை பாருங்கள். இப்படி இரத்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிற சமூக வீதியில் இவை பற்றியெல்லாம் பேசாமல் இலையை பற்றியும் மலையை பற்றியும் நதியை பற்றியும் பேசுகிற அழகியல் கவிஞன் நான் இல்லை என்று பிரகடனம் செய்திருப்பவன் தான் பாப்லோ நெரூடா. ஆனால் அவன் கூட தொடக்கத்தில் எவனுமே, பாரதியை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, பாரதி முதலில் எழுதிய பாடலே தனிமை இரக்கம் என்ற பெயரில் அவன் தந்தது காதல் பாடல் தான். புரிகிறதா? அதனால் எல்லா கவிஞர்களும் புறப்படுகிற பொழுது காதல் வயப்பட்டு தங்கள் காதலை பதிந்து விட்டுத்தான் பிறகு அவர்கள் வெவ்வேறு கோலங்களை எடுத்திருக்கிறார்கள். பாப்லோ நெரூடா 20 வயதில் எழுதிய காதல் கவிதைகள் தான் உலகத்தையே அவன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. 20 லவ் போயம்ஸ் அண்ட் a song of despair என்ற அந்த படைப்பு 20 வயதில் அவன் எழுதியது. 13 வயதிலேயே அவன் கவிதை எழுத தொடங்கிவிட்டான். 20 வயதில் அவன் எழுதியது 20 லவ் போயம்ஸ் அண்ட் a song of despair. அழகாக அந்த விரக்தியின் வெளிப்பாடாக வரக்கூடிய ஒரு பாடல். மற்றபடி 20 காதல் பாடல்கள். இதுதான் அவன் முதல் உலகமே அவனை திரும்பி பார்ப்பதற்கான படைப்பு. ஆக அவனும் ஒரு மிகப்பெரிய கம்யூனிஸ்டாக, எதேச்சதிகாரத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய கலகக்காரனாக பின்னாளில் வாழ்ந்த அந்த பாப்லோ நெரூடா தன் தொடக்க காலத்தில் காதல் பாடல்களை எழுதித்தான் உலக புகழ் பெற்றவனாக இருந்திருக்கிறான். அதிலேயே நீங்கள் பார்த்தீர்களா என்றால், டுநைட் ஐ கேன் ரைட் த சேடஸ்ட் லைன்ஸ் என்று தொடங்கும். அதுதான் உலக புகழ் பெற்ற காதல் கவிதை என்கிறான். பல விமர்சகர்கள் இதற்கு இணையான காதல் கவிதையே கிடையாது. டுநைட் ஐ கேன் ரைட் த சேடஸ்ட் லைன்ஸ், டு திங்க் தட் ஐ டு நாட் ஹாவ் ஹர், டு ஃபீல் ஐ ஹவ் லாஸ்ட் ஹர். அப்படிதான் அந்த வரிகள் தொடங்கும். டு திங்க் தட் ஐ டு நாட் ஹாவ் ஹர், டு ஃபீல் I have lost her. இப்பொழுது அவள் என்னோடு இல்லை. I do not have her. அடுத்த வரியை பாருங்க. To feel I have lost her. இப்பொழுது அவள் இல்லை என்று நினைக்கிற போது, அவளை நான் இழந்து விட்டேன் என்று உணர்கிற பொழுது, துயர்மிகு வரிகளை
இன்று இரவு நான் எழுதப் போகிறேன். இதுதான் அந்த பாடல் தொடங்குவது. டுநைட் ஐ கேன் ரைட் த saddest லைன்ஸ் என்று தொடங்குகிறானே, இந்த பாடல் தான் உலக புகழ் பெற்ற காதலை, பிரிவின்பால் ஏற்படக்கூடிய வலியை இறக்கி வைத்த மிக அற்புதமான பாடல் என்று உலகத்தின் மாபெரும் இலக்கிய ரசிகர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து எழுதி தூக்கி வைத்திருக்கிறார்கள் புகழேணியில். ஆனால் அவர்களுக்கெல்லாம் குறுந்தொகை தெரியாது, அவர்களுக்கெல்லாம் கலித்தொகை தெரியாது. எப்படிப்பட்ட உணர்வுகளை எல்லாம் குறுந்தொகையிலும் கலித்தொகையிலும் புலவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் ஆங்கில வழியின் மூலமாக அவர்கள் அடைந்து விட்டால் வியந்து போவார்கள். 100,000 பேப்லோ நெரூடா மிகப்பெரிய போராளி. நான் அந்த இடத்திற்கு வரவில்லை. கவிதை உலகத்தில் அவன் காதலை பற்றி பேசியது போன்று வேறு எவனும் எங்கேயும் பேசியதில்லை என்று சொல்கிறார்களே. ஒரு கலித்தொகையில் ஒரு வரியில் வீழ்த்து விடலாம், குறுந்தொகையில் ஒரு வரியில் வீழ்த்து விடலாம். அப்படித்தான் இந்த பாடல். இந்த பாடலுக்கு நான் வருகிறேன். யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், நீயும் நானும் எவ்வழி அரிதும், செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இதுதான் பாடல். இந்த பாடலை நீங்கள் பாருங்க. யாயும் ஞாய். இப்பொழுது யாய் என்றால் என் தாய், ஞாய் என்றால் உங்கள் தாய். அதாவது இதை இப்படி நான் சொன்னேன், ஒரு கவிதை பேசுகிற ஓவியம் என்ற. இப்பொழுது நீங்கள் பாருங்க, என் முன்னால் அந்த கவிதை ஒரு ஓவிய காட்சியை காட்டுகிறது. ஒரு அழகான மலைச்சாரல். அந்த மலைச்சாரலில் திடீரென்று ஓர் ஆணும் ஒரு பெண்ணும் எதிரெதிராக சந்திக்கிறார்கள். சந்தித்த அந்த கணத்திலேயே இருவருடைய இதயங்களும் இடம்பெயர்ந்து காதல் கனிந்து விடுகிறது. முதற் பார்வையிலேயே காதல் கனியுமா என்றால் கனியும். கண்டதும் காதல் என்கிறார். அது ஷேக்ஸ்பியரிலிருந்து நான் சொல்ல போனால் அதற்கு விரிவுரையாக வந்து சேர்ந்துவிடும். முதற் பார்வையில் காதல் கனியும். அதற்கு நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஊழின் பார்ப்பட்டு வரக்கூடியது. பல்லூழி காலமாக இந்த உயிர்கள் தொடர்ந்து ஒன்றின் மீது ஒன்று அன்பு செலுத்திய நிலையில் அவை மீண்டும் பிறக்கிற பொழுது அந்த பிறப்பு வழியாக கடந்த காலத்து அன்பு இங்கே வந்து ஒருவரை ஒருவர் தழுவி ஒருவரோடு ஒருவர் காதல் கொள்ள செய்கிறது. அதற்காகத்தான் வடகடலில் எங்கோ ஒரு மூலையிலே இருந்து ஒரு மரத்துண்டு மிதந்து கொண்டு வரும். தென்கடலிலிருந்து எங்கோ ஒரு மரத்துண்டு மிதந்து கொண்டு வரும். இந்த மரத்துண்டில் ஒரு துளை இருக்கும், அந்த மரத்துண்டு வரும். ஆனால் இரண்டும் ஒரு இடத்தில் ஒன்றோடொன்று கலந்து. அப்படித்தான் எங்கோ இருந்தவன் அவன், எங்கோ இருந்தவள் இவள். இருவரும் இதற்கு முன்பு ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை. இப்பொழுது இவர்கள் இருவரும் திடீரென்று பார்க்கிறார்கள். பார்த்த உடனே அவர்களுக்குள் காதல் கனிந்து விடுகிறது. சிறிது நேரம் அவர்கள் பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள் என்று கூட நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். மனப்பரிமாற்றம் நிகழ்கிறது. அதற்கு பிறகு தலைவனுக்கு சமூக கடமைகள் இருக்கின்றன. இது எதிர்பாராத சந்திப்பு தான். சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே கடமை அவனை அழைக்கிறது. அதனால் அவன் சொல்கிறான், நான் இப்பொழுது உன்னை பிரிய போகிறேன் என்று. அவன் தன்னிடமிருந்து பிரிய போகிறான் என்பதை அறிந்த அந்த கணத்திலேயே அவளுடைய முகம் வாட்டமுறுகிறது. அதுவரை அண்டலர்ந்த பூவாக காட்சி தந்த அவளுடைய முகம் உடனே சோகம் படிந்த நிலையில் அது நிறம் மாறுகிறது. அதை இவன் பார்க்கிறான். அவன் அந்த நிலையில் சொல்லுவதுதான் நீங்கள் சொன்ன இந்த பாடல். யாயும் ஞாயும் யாராகியரோ, என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் யார் யாரோ. அவர்கள் யார் யாரோ, அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்ததில்லை, ஒருவரோடு ஒருவர் உறவு கொண்டதில்லை. யாயும் ஞாயும் யாராகியரோ, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர். என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த வழியில் உறவினர்கள் இல்லை. இந்த வார்த்தைகள் நீங்க பார்த்து கொண்டே வரணும். யாயும் ஞாயும் யாராகியரோ,
என் தாயும் உன் தாயும் யார் யாரோ, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த வகையிலும் ஒருவருக்கொருவர் உறவினரும் இல்லை. அதற்கு அடுத்து சொல்றாங்க, யானும் நீயும் எவ்வழி அறிதும். நீ என்னையோ நான் உன்னையோ எந்த நிலையில் எப்பொழுது நாம் அறிந்திருக்கிறோம்? இல்லை. இன்று இப்பொழுது இந்த நொடியில் உன்னை சந்திப்பதற்கு முன்பு என்றும் எப்பொழுதும் எந்த நிலையிலும் உன்னை நான் சந்தித்ததும் கிடையாது, மனத்தளவில் சிந்தித்ததும் கிடையாது. அதே நிலைதான் உனக்கும். ஆனால் இன்று நாம் இருவரும் சந்தித்திருக்கிறோம். சந்தித்த சில கணங்களில் நாம் பிரிய இருக்கிறோம். இந்த பிரிவு உனக்குள் மிகப்பெரிய வருத்தத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. இது எவ்விதம் நிகழ்ந்தது? இங்கேதான் அழகு. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே. இந்த இடத்தை நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்க. இவ்வளவு அழகான உவமையை கையாண்டு அந்த காதலர் உள்ளங்களின் இடப்பெயர்ச்சியை மிக மிக அற்புதமாக வெளிப்படுத்திய அந்த புலவன் பெயர் நமக்கு தெரியவில்லை. அதனால செம்புலப் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே என்று ஓர் அரியதோர் ஓமையை கையாண்டிருக்கிறான் இல்லையா? அந்த ஓமையை கையாண்ட கவிஞனே செம்புலப் பெயல் நீரா. அந்த பாடலாசிரியர் பெயர் நமக்கு தெரியாது, அதற்காக அவனை புறந்தள்ளவும் முடியாது. செம்புலப் பெயல் நீரார். இப்பொழுது நீங்க நன்றாக யோசியுங்கள். வானம் மேலே, நிலம் கீழே, இரண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. எங்கோ தொலை தூரத்தில் வானம் இருக்கிறது, இங்கே கீழே நிலம் இருக்கிறது. வானத்தில் உள்ள மேகம் கருத்து சூழ் கொண்டு மழையாக பொழியத் தொடங்குகிறது. அது மழையாக பொழியத் தொடங்கி இந்த செம்மண் நிலத்தில் விழுகிறது. செம்மண் நிலத்தில் மழையாக வந்து விழுவதற்கு முன்பு அந்த வானத்திற்கும் இந்த நிலத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த நிலையிலும் எவ்விதத்திலும் எந்த தொடர்பும் இல்லை. மேலே இருக்கிற வானத்திலே இருந்து மேகம் கருத்து சூழ் கொண்டு மழையாக பொழிந்து இந்த செம்மண் நிலத்தில் விழுந்த அந்த கணத்திலேயே அந்த செம்மண் நிலத்தினுடைய நிறத்தையும் சுவையையும் இந்த நீர் தனதாக்கி கொள்கிறது. அது உடனே செந்நீராகி விடுகிறது. அப்படிப்பட்ட செந்நீரில் இருந்து சிவப்பு தன்மையையும் நீரையும் தனித்தனியாக எப்படி பிரிக்க முடியாதோ அப்படித்தான் எங்கோ இருந்த நீயும் எங்கோ இருந்த நானும் இன்று ஒன்றாக சேர்ந்து விட்ட நிலையில் எப்பொழுதுமே செம்புலப் பெயல் நீர் போல நாம் இணைந்தும் பிணைந்தும் இருப்போமே தவிர அந்த செம்மண் நிலத்தில் படிந்த நீரில் ஏறிய சிவப்பு நிறத்தை எப்படியும் பிரிக்க முடியாது. அதுபோல் உன்னிலிருந்து என்னையோ என்னிலிருந்து உன்னையோ எந்த நிலையிலும் பிரிக்க முடியாது என்று எவ்வளவு அழகாக சொல்கிறான். இதற்கு செம்புலப் பெயல் நீர் போல் அன்புடை நெஞ்சம்தாம் கலந்தனவே என்பதற்கு இந்த விளக்கத்தை தான் வழி வழியாக நம்முடைய உரையாசிரியர்கள் பேராசிரியர்கள் அனைவரும் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் உவே சாமிநாத ஐயர் இதில் ஒரு திருத்தம் தருகிறார். இங்கே செம்புலம் என்பது செம்மண் நிலம் இல்லை. நீங்கள் செம்புலம் என்றால் பாலை நிலத்தை தான் குறிக்கும். செம்புலம் என்பது ஒன்று பாலை நிலம். எனவே இது பாலை நிலத்தில் விழுந்த தண்ணீர் என்கிறார். நீங்கள் ஜெயமோகன், எழுத்தாளர் ஜெயமோகன் கொஞ்ச காலத்திற்கு முன்பு விகடனில் சங்க சித்திரங்கள் என்று ஒரு தொடர் எழுதினார். சங்க இலக்கிய பாடல்கள் பற்றி ஒரு நல்ல தொடர் அது. அந்த தொடரில் இந்த யாயும் ஞாயும் யாராகியோரோ பாடலை பற்றி அவர் எழுதுகிறார். அவர் எழுதுகிற பொழுது சொல்கிறார், இது உவே சாமிநாத ஐயர் சொன்னது போல செம்மண் நிலத்தில் விழுந்த நீர் என்று சொல்வதை விட செம்புலம் என்றால் பாலை நிலம்தான். பாலை நிலத்தில் மழை நீர் விழுந்தால் அடுத்த கணமே வறண்டு கிடக்கக்கூடிய அந்த பாலை நிலம் தனக்குள் அந்த தண்ணீரை இழுத்து கொள்ளும். பிறகு அந்த தண்ணீர் விழுந்ததே தெரியாது. அது விழுந்ததோ அந்த மண்ணுக்குள் மறைந்ததோ ஒன்றுமே தெரியாது.
அந்த அளவுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்தும் பிணைந்தும் இரண்டர கலந்து விடுகின்றன. அதுதான் இதற்கான சரியான உரையாக இருக்க முடியும். செம்மண் நிலத்தில் விழுந்த நீர் என்று இதை கொள்வது அவ்வளவு சரியில்லை. உவேசா சொன்ன அதுதான் சரி என்று ஜெயமோகன் எழுதுகிறார். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இவற்றுக்கான சூழல் உண்டு. பாலைக்கான இடம் கிடையாது. இப்பொழுது சாத்தூர், சிவகாசி பக்கத்தில் மழையே இல்லை, எனவே அது வறண்ட நிலமாக இருக்கிறது என்பதற்காக அது பாலை அல்ல. அப்படி வறண்ட நிலமாக இருந்தாலும் அங்கே திணை விதைக்கப்படுகிறது. நீங்கள் நன்சை பயிர்கள் விளையாத நிலமாக இருந்தாலும் புன்சை பயிர்களை விளைவிக்க முடியும். நீங்கள் சகாரா பாலைவனத்தை போய் நீங்கள் திணை விதைப்பீர்களா அல்ல தார் பாலைவனத்தில் விதைப்பீர்களா? இது சரி என்று எனக்கு தோன்றவில்லை. இது முழுக்க நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே செம்புலம் என்ற வார்த்தைக்கு சதுரகராதி என்று வீரமாமுனிவர் எழுதிய சதுர அகராதி இருக்கிறது. அந்த சதுரகராதியை நான் பிரித்து பார்த்தேன். செம்புலம் என்றால் சுடுகாடு, பாலை நிலம், போர்க்களம் என்று போட்டிருக்கிறான். அதற்கு பிறகு இருக்கக்கூடிய பல்வேறு அகராதிகள் என்னிடம் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பார்க்கிற பொழுது பாலை நிலம் என்றுதான் இருக்கிறது. அதனால்தான் உவேசா இதை பாலை நிலமாக பார்க்கிறார். ஜெயமோகனும் இதை பாலை நிலமாக ஏற்கிறார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இந்த பாலை நிலம் எப்படி உருவாகிறது என்பதை சிலப்பதிகாரம் தெளிவாக சொல்கிறது. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். முல்லை என்பது என்ன? காடும் காடு சார்ந்த இடமும். குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். காடு சார்ந்த இடமும் மலை சார்ந்த இடமும் கால நடையில் ஏற்படக்கூடிய இயற்கை மாற்றங்களினால் வறண்ட நிலைக்கு உள்ளாகும் போது அது பாலையாக பரிணமிக்கும். புரிகிறதா? எனவே முல்லையும் குறிஞ்சியும் முறைமையின் திரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளுமே தவிர தமிழ்நாட்டில் பாலையே கிடையாது. அதனால் இல்லாத பாலையை வைத்து பெரும்புலவர்கள் அன்றைக்கு பாடி இருக்க முடியாது. செம்மண் நிலம் என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த செம்மண் நிலத்தில் விழுகிற மழையை அவர்கள் பார்க்கிறார்கள். விழுந்த மழை நீர் செம்மண் நிலத்தில் இருந்து ஓடுகிற பொழுது செந்நிறமாக செல்வதையும் பார்க்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பார்த்ததை, அனுபவித்ததை, அறிந்ததை மட்டும்தான் சங்க புலவர்கள் பாடினார்களே தவிர பார்க்காதவற்றை எல்லாம் கற்பனை சிறகடித்து பறந்தபடி கண்டதையெல்லாம் எழுதி வைத்து விட்டு சங்க இலக்கிய புலவர்கள் போகவில்லை. பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்றால் அவன் பாலையைத்தான் பாடினான். அவனுக்கு அந்த நிலம்தான் அனுபவம். குறிஞ்சியை பாடிய கபிலன் என்றால் அதிகமான பாடல்கள் வரைந்தவர் கபிலர். ஆனால் குறிஞ்சி நிலத்தை பற்றித்தான் அவர் பாடியிருக்கிறார். அவர் பாலையை பாடவில்லை. நெய்தல் பாடிய அம்முவனார் என்றால் அந்த அம்முவனார் முல்லையை பாடவில்லை. அவனவன் வாழ்ந்த நிலத்தில் இருந்த சுற்றுப்புற சூழலில் நேரடியாக தான் பெற்ற அனுபவங்களைத்தான் எழுத்தில் இறக்கி வைத்தார்களே தவிர அவர்கள் இல்லாததையெல்லாம் எழுதி வைக்கவில்லை. அதுதான் சங்க பாடல் தனிச்சிறப்பே. எனவே இது ஜெயமோகன் சொன்னாலும் சரி, ஊவேசாவே சொன்னாலும் சரி, எனக்கு ஏற்புடைத்ததாக இல்லை. இது செம்மண் நிலத்தில் விழுந்த நீர் செந்நீராக மாறுகிறது. அப்துல் ரஹ்மான் கூட இந்த இடத்தில் மாறுபடுகிறார். அவரும் இந்த செந்நீரை ஒத்துக்கொள்ளவில்லை. அவர் என்ன சொல்கிறார், இந்த செந்நீரில் இருந்து சிவப்பு நிறத்தை பிரிக்க முடியும். எனவே இது முழுமையாக நீங்கள் பொருத்தி பார்க்கக்கூடிய ஓமை இல்லை என்று அவரை முரண்படுகிறார். அப்படியெல்லாம் நான் கேட்கிறேன், இந்த நீரில் படிந்திருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தை நீங்கள் பிரித்தாலும் அந்த நீர் தூய வெந்நீராக மாறிவிடும் என்று எனக்கு தோன்றவில்லை. இந்த நிலத்தினுடைய நிறத்தையும் சுவையையும் சேர்த்துத்தான் அது செந்நீராக மாறுகிறது. அதுபோன்றுதான் இருவருடைய இணைப்பையும் பிணைப்பையும் இந்த செந்நீரை ஓமையாக்கி பேசுகிறதே தவிர இந்த பாடலுக்குள் சென்று நம்முடைய மேதாவிலாசத்தை காட்டி அந்த மேதாவிலாசத்தின் வெளிச்சத்தில் புதிய புதிய விளக்கங்களை வழங்குவது என்பது அவ்வளவு ஏற்புடைத்ததாக எனக்கு படவில்லை. சரி, நீங்க தான் அதற்கு அழகான விளக்கம் கொடுத்துட்டீங்களே ஐயா.
இந்த பாடலை தழுவித்தான் கவிஞர் கண்ணதாசன் கூட நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்ற பாடலை கூட எழுதியிருப்பார். இன்னொரு படத்தில் ஒரு பாடல், செம்மண்ணிலே உண்டான நீரை போல் உருவான சொந்தம் இதுன்ட்டு, செம்மண்ணிலே உண்டான தண்ணீரை உருவான சொந்தம் இது, அண்ணன் தங்கை பாசத்தை பற்றியும் எழுதியிருப்பார் இல்லையா? அப்ப இந்த செம்புல பெயல் நீர் போல என்பதற்கு இந்த கவிஞர்கள் வழி வழியாக எடுத்தாங்க. இந்த கருத்து தான் கண்ணதாசனுக்கும் உள்ள கருத்து. அதாவது பாத்தீங்கன்னா இலக்கியங்களில் இருந்து கண்ணதாசன் எடுத்து அதை ரொம்ப எளிமையான வார்த்தைகளில் சாதாரண பாமரனும் புரிந்து கொள்கிறார் போல் படைத்தாரே, அது ஒரு விதமான இலக்கிய சேவைதான். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் என்றால் எவனுக்கு புரியும்? புரியாது. ஆனால் எளிமையாக சினிமா பாடல் யானும் நீயும் எவ்வழி அரிதும், இந்த 3 வரிய பாருங்க. யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் என்றால் யுவராஜிக்கே புரியாத. ஆனால் இதை எவ்வளவு எளிமையாக, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ, எப்படி சின்ன சின்ன பதங்களில் எவ்வளவு அற்புதமான அர்த்தங்களை அப்படி போகிற போக்கில் அள்ளி தெளித்து விட்டு போனவன் கண்ணதாசன். நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அதுக்கப்புறம் 2 திருக்குறளை பயன்படுத்தான். இப்ப அதை விட்டுருவோம், நம்ம அது உள்ளே நேர போகணும். ஆனா அந்த காதல், செம்புலப்பெயல் நீராக இருந்த அந்த காதல் இன்றைய நிலையில் எந்த காதலாக மாறி இருக்கிறது என்பதை ஊசிகள் என்ற தொகுப்பில் மீரா எழுதியிருப்பார். மீரா ஒரு அற்புதமான கவிஞர். அவருடைய தொகுப்பு, அதாவது கனவுகள், கற்பனைகள், காகிதங்கள். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது ஒவ்வொரு கல்லூரி மாணவனுக்கும் அதுதான் மிகப்பெரிய ஒரு படைப்பிலக்கியம். ஏறக்குறைய தமிழ் சார்ந்து சிந்திக்கக்கூடிய எல்லா மாணவர் கையிலும் இது இருக்கும். ஆயிரக்கணக்கில் விற்பனையான புத்தகம் அது. அதாவது புது கவிதைகள்ல புரட்டி போட்டதே ஒன்று நா. காமராஜனுடைய கருப்பு மலர்கள், அதற்கு பிறகு மீராவினுடைய கனவுகள், கற்பனைகள், காதல், காகிதங்கள். என்ன அழகழகா எழுதியிருப்பார். அதற்கு பின்னால் மேத்தா எழுதிய கண்ணீர் பூக்கள். இந்த 3ம் அடைந்த அந்த உயரத்தை மற்ற படைப்புகள் பெரிதாக அடையவில்லை. அதற்கு பிறகு ஊசிகள் என்று முழுக்க முழுக்க அங்கதம் நிறைந்த கவிதைகள் தான். நம்ம அங்கதம் தான் இருக்கும் உள்ள, செட்டையர் அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. இப்போ நீங்க பாருங்க, யாயும் ஞாயும் யாராகியர் எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புலப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. எங்கேயோ கொண்டு போய் வச்சிருக்கிறான் காதலை சங்க புலவன் இல்லையா? இப்ப மீரா ஊசியில பாடுறாரு, நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர், உனக்கும் எனக்கும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் வகுப்பும் கூட, உன்றன் தந்தையும் என்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனன்மார்கள். ஆகவே செம்புலப்பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம்தான் கலந்தனது. என்ன அங்கதம், அது நக்கல் எல்லல் பாருங்க. நீங்க நானும் ஒரே ஊர் பார்த்து உறவு பார்த்து வருவதல்ல காதல். இது சங்க இலக்கியம் சொல்லுது. இப்ப இவர் என்ன சொல்றார்? இன்றைக்குள்ள காதல் ஊர் பார்க்கிறது. நீயும் நானும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர். அடுத்த வரிய பாருங்க, உனக்கும் எனக்கும் ஒரே மதம். ஊரும் ஒண்ணுதான், மதமும் ஒண்ணுதான். இன்னும் உள்ளுக்குள்ள போனா திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் வகுப்பும் கூட. எதுவுமே தடை இல்லை நமக்கு, ஆணவ கொலைக்கு இடம் இல்லை. புரியுதா? அதனால உனக்கும் எனக்கும் ஒரே ஊர் வாசுதேவ நல்லூர், நீயும் நானும் ஒரே மதம், திருநெல்வேலி சைவ பிள்ளைமார் வகுப்பும் கூட, உன்றன் தந்தையும் என்றன் தந்தையும் சொந்தக்காரர்கள் மைத்துனன்மார்கள். அப்ப இயல்பாகவே இவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய உறவும் உரிமையும் வந்து விடுகிறது. ஆகவே அன்புடை நெஞ்சம்தான் செம்புலப்பெயல் நீர் போல கலந்தது என்று பேசுகிற இந்த மீராவினுடைய பாடல் உலக பிரசித்தம். அவர் எழுதிய பொழுது ஊசிகள்ல
இதை படித்து ரசிக்காதவனே கிடையாது. எனவே யாயும் யாயும் யாராகியரோ என்கிற அந்த சூழல், மீரா எழுதியிருக்கிற இந்த சூழல், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட இடைவெளியை காலநடையில் நீங்கள் பார்க்கிறீர்கள். காதல் என்பது முழுக்க முழுக்க உணர்வு சார்ந்த நிலையிலே இருந்து கீழிறங்கி உடல் சார்ந்ததாக உருச்சிதைந்து காமமாக உருக்குலைந்து விட்டதைத்தான் நாம் பார்க்கிறோம். அதான் நீங்க சொன்னது போல இலக்கியங்களில் பாடாத காதல் இல்லை, அந்த காதலை பாடாத கவிஞர்களும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். வள்ளுவர் கூட காமத்துப்பாலில் காதல் சிறப்புரையில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு என்று. அதாவது இந்த மடந்தைக்கும் எனக்கும் இடையே உள்ள நட்பின் நெருக்கமானது இந்த உடம்போடு உயிருக்கும் இடையே இருக்கின்ற நட்பை போன்றது என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பாரதி கூட காதலை இல்லை. இந்த திருக்குறள்லேயே ஒரு அழகு இருக்கு. அது நீங்க இப்போ சொன்ன அந்த திருக்குறளை இன்னொரு முறை யோசிச்சு பாருங்க. உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையோடு எம்முடை நட்பே. அங்க எது உடம்பு எது உயிர்னே சொல்லல. ஆமா. இப்ப நீங்க ஆண் தான் உயிர், பெண் உடம்பு அப்படி வள்ளுவர் சொல்லல. இல்ல ஆண் உடம்பு, பெண் உயிர் அப்படின்னு வள்ளுவர் சொல்லல. அங்க ஒருவரை உயர்த்தியும் ஒருவரை தாழ்த்தியோ ஒருவரில் ஒருவரை பேதப்படுத்தியோ சொல்லல. உடம்பொடு உயிரிடை அன்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு. என்ன அழகு. ஆமா, சொல்லுங்க. பாரதி கூட சொல்லுகிறார் காதலை பற்றி. காதலினால் மானுடர்க்கு கலவியுண்டாம், கலவியினால் மானுடர்க்கு கவலை தீரும், காதலினால் மானுடர்க்கு கவிதை உண்டாம், கானம் உண்டாம், சிற்பம் முதற் கலைகள் உண்டாம், ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே, அஃதொன்றே இவ்வுலகத்தின் தலையாய இன்பம் என்கிறார். அழகு. அதன்றோ இவ்வுலக தலைமை இன்பம். ஆமா, நாம் பெறக்கூடிய இன்பங்களிலேயே தலைமை சார்ந்த மிகப்பெரிய பேரின்பத்தை தரக்கூடியது காதல் ஒன்றுதான். அதனாலதான் இந்த அகம் என்பதே அதற்கு நீங்க விளக்கம் சொல்லுகிற பொழுதே உள்ளத்து உணர்வில் எழக்கூடிய பேரின்பம், அந்த பேரின்பமே அகம். அதுதான் அறிஞர் அண்ணா ஒரு முறை ரொம்ப அழகாக சொன்னார். இந்த அகம் புறம் என்று பேசுகிற பொழுது ரொம்ப ஒற்றை வரியில் சொன்னார். அதாவது பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது புறம், பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம். ரொம்ப சிம்பிளா சொல்ல, அவ்வளவுதான், ஒரே வரியில். பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடியது புறம், யாரோடும் பகிர்ந்து கொள்ள முடியாதது அகம். எனவே ரொம்ப அழகு வாசகி. அந்த ஒரு குறுந்தொகையில் மிகச்சிறந்த கவிதைகள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றுள் இந்த கவிதைக்கு ஈடு இணையே கிடையாது. நீங்க பாப்லோ நெரூடா எழுதிய கவிதை படைப்பு தான் உலகத்திலேயே மிகச்சிறந்த படைப்பு என்று சொல்லி அதற்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கான் இலக்கிய படைப்பு. ஆனா உண்மையா பார்த்தா இந்த செம்புல பெயல் நீரான் உயிரோடு இருந்து கொடுக்கலனாலும் இப்போ செத்து போன பிறகு போஸ்ட்மஸ் அவார்டுன்னு கொடுக்குறான் இல்ல, இறந்த பிறகு அவார்டு தரான் இல்ல, அது மாதிரி ஒரு அவார்டு அவருக்கு கொடுக்கணும். உண்மையான அவார்டு, நோபல் பரிசு இலக்கியத்திற்கு கொடுப்பதென்றால் இந்த பாடலுக்கு கொடுக்கணும். அதான் சொற்சுவை மிகுந்த நம்முடைய இலக்கிய பாடல்களுக்கெல்லாம் நீங்கள் வெகு எளிமையாகவும் அருமையாகவும் எளிதாக பாமர மக்கள் கூட புரிந்து கொள்ளும்படியாக விவரித்து விளக்கம் சொல்லி கொண்டு வருகிறீர்கள். இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கையில் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றோம் என்று இலக்கே இல்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் இதை செவியுறுவதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மனதை மகிழவும் நெஞ்சத்தை நெகிழவும் செய்ய வைக்கக்கூடிய இந்த இலக்கிய பாடல்களின் பக்கம் நம் கவனம் திரும்ப வேண்டும். இன்றைய தலைமுறையினர் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு வாழ்வின் நெறி சார்ந்த செய்திகளை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த செந்தமிழ் இலக்கியச்சாரை நாம் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். நம் பயணம் எப்போதும் போல தொடரட்டும் ஐயா. மீண்டும் வேறு ஒரு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி வாசிகி. மிகச்சிறந்த பாடலோடு வந்தீங்க. அடுத்த முறை வருகிற பொழுது இதே மாதிரி ஆழமான அடர்த்தியான அர்த்தம் நிறைந்த ஒரு நல்ல பாடலோடு நாம் சந்திப்போம். மகிழ்ச்சி. வணக்கம்.